இங்கே இருக்கிற முருகருக்கு சுவாமிநாத சுவாமி, அதாவது சுவாமிக்கே குருவாக இருந்த சுவாமின்னு பொருள்பட இந்த பேர் வந்துச்சான். இதை பற்றி கொஞ்சம் விசாரிச்சதில்ல. இதோட விஷயம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஒரு தடவை தன்னை அவமதித்த பிரம்மாவுக்கு பாடம் சொல்லித்தர முருகன் அவர்கிட்ட போய் பிரணவ மந்திரத்தோட பொருள் என்னன்னு கேட்டாராம். பிரம்மதேவனுக்கு சரியான பதில் தெரியாம தவிச்சாராம். படைக்கும் தொழில் மேற்கொள்ளும் உங்களுக்கே இது தெரியலையா அப்படின்னு கோவப்பட்டு பிரம்மாவை சிறையில் அடிச்சிட்டு படைக்கும் தொழிலை முருகனே மேற்கொண்டாராம். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட சிவபெருமான் கோவத்தோட முருகரை பார்த்து, பிரம்மாவையே கேள்வி கேட்குற அளவுக்கு உனக்கு ஞானம் இருக்கா? எங்க பிரணவ மந்திரத்தோட பொருளை நீ சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு முருகனும், சொல்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஆனால் சொல்கிறவன் குரு, கேட்குறவன் சீடன், அதனால் நீங்கள் சீடனை போல் மண்டிக்கிட்டு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நான் பதில் சொல்கிறேன்னு சொல்ல சிவபெருமானும் அப்படியே செஞ்சாராம். இந்த நிகழ்வு நடந்த ஸ்தலம் தாங்க இந்த சுவாமிமலை. சிவனுக்கே குருவாக இருந்ததுனால இங்கே இருக்கிற முருகருக்கு தகப்பன் சுவாமி, சிவகுருநாதன் அப்படின்னு நிறைய பேர் இருக்குது.